கஸ்டமைசேஷன் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஏன் வரல, என் வீட்டுக்கு வரல, நாங்கள் 5 ஓட்டு வச்சிருக்கிறோம். கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. அவனும் வரான், கொடுக்குறான், 1000 ரூபா ஒரு ஓட்டு கொடுக்குறான், 5 ஓட்டு 5000 ரூபா கொடுக்குறான். அப்புறம் மனசாட்சி, உங்களுக்கு மனசாட்சி கேட்காது. ஐயோ அவன்கிட்ட வாங்கிட்டோமே, சரி அவன் கேட்டதுக்கு 2 ஓட்டு போடலாம், நம்ம பிடிச்ச கட்சிக்கு 3 ஓட்டு போடலாம். இப்படிலாம் மனசெல்லாம் மாறி, அதனால்தான் கொள்ளைக்காரங்கள் கொலகாரங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு 6 மாசம் தமிழ்நாட்டை விட்டு பாருங்களேன், என்னால தமிழ்நாட்டின் தலையெழுத்தால மாத்த முடியும். 6 மாதம் போதும் எனக்கு, 6 மாதம் போதும். 6 மாதத்துல அத்துணை விவசாயிகள் பிரச்சனை என்னால தீர்க்க முடியும். 6 நாள்ல என்னால போதை பழக்கத்தை ஒழிக்க முடியும், தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க முடியும். 6 மணி நேரத்துல என்னால மதுவை ஒழிக்க முடியும். ஒரே கையெழுத்து, தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு, டாஸ்மாக் கடை மூடுடா, 6 மணி நேரத்துல செய்ய முடியும். அதனால அந்த ஆதங்கம் தான் என்கிட்ட இருக்கு, அந்த ஆதங்கம் இருக்கிறது. இன்னைக்கு காலையில நான் மஞ்சள் விவசாயிகளை போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா இந்த ஈரோடு மாவட்டம்னா மஞ்சள் உலக புகழ்பெற்ற மஞ்சள். அதாவது உலக அளவில் 90 விழுக்காடு மஞ்சள் இந்தியாவில் தான் விளையுது. உலக அளவில் இந்தியாவில் மஞ்சள் விளைகின்ற மாநிலத்தில் தமிழ்நாடு 3வது இடத்துக்கு வருது. மஞ்சள் சாகுபடி செய்கின்ற, கொள்முதல் செய்கின்ற மாநிலங்கள் இந்தியா 4வது இடம், தமிழ்நாடு 4வது இடம் இந்தியாவில். தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு மஞ்சள் எந்த மாவட்டத்தில் விளையுது? ஈரோடு மாவட்டம், நம்ம மாவட்டத்தில், நம்ம மண்ணில். ஏன்னா இந்த மண் அப்படிப்பட்ட மண். 80 விழுக்காடு மஞ்சள், ஆனா விலை கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 கிலோ, ஒரு குவிண்டால் மஞ்சள்னா ஒரு வருஷம் 8000, 9000, 7000, சில வருஷம் 12000, 13000 கிடைக்குது. அந்த கிழங்கு மஞ்சளும் அந்த விரலி மஞ்சளும் இருக்குது, அதுல பல வகைகள் இருக்குது. அதுல இப்படி இந்த மஞ்சள் விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவங்க கோரிக்கை இப்ப என்னன்னா, புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம். இது எவ்வளவு பெருமை நமக்கு, எவ்வளவு பெரிய பெருமை இது. ஏன்னா இங்க ஈரோடு மஞ்சள் தான் 90% குர்குமின் இருக்கு, 90% இருக்கு. இந்த குர்குமின் என்பது உடம்புக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. மஞ்சள்னா பார்த்து உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம சாப்பாட்டுலயும் சரி, நம்ம மருத்துவத்திலையும் சரி, நம்ம உடம்புக்கு வெளியிலயும் பயன்படுத்தலாம், உள்ளுக்குள்ளும் பயன்படுத்தலாம். நம்ம குடலுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, கல்லீரல் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த மருத்துவ பிரச்சனை இருந்தாலும், ஏன் காசு நோயிலிருந்து கேன்சரை குணப்படுத்துகின்ற தன்மை உள்ளது ஈரோட்டு மஞ்சள். உங்கள் மஞ்சள், நம்மளுடைய மஞ்சள். உலக சுகாதார நிறுவனம் இதுக்கு அங்கீகாரம் கொடுத்து மஞ்சளுக்கு எவ்வளவு குணசக்தி இருக்கிறது, மருத்துவ சக்தி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்குது. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பெருமையா இருக்கா? அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது அவரு. உங்களுடைய உழைப்பு, விவசாயிகளுடைய உழைப்பு, இது தமிழ்நாட்டு உலக அளவில் பெருமைக்குரிய விஷயம். என்ன? புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்தது. எந்த மஞ்சள்? ஈரோட்டு மஞ்சள். ஈரோட்டு மஞ்சள். இது நான் முதலமைச்சரா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? ஓஹோன்னு கத்து, உலகம் முழுவதும் கத்துவேன். நான் இதை எடுத்து பப்ளிசிட்டி பண்ணுவேன். ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எங்க வேணா போயிட்டு, எங்க மஞ்சள் தான், எங்க மஞ்சள் வாங்க, எங்க மஞ்சள் பயன்படுத்துவீங்கன்னு. அது மட்டும் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? மஞ்சளுக்கு குறைந்தபட்சம் ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், MSP 25,000 ரூபாய் நான் கொடுப்பேன் மஞ்சளுக்கு. ஒரு குவிண்டால் 100 கிலோ மஞ்சளுக்கு குறைந்தபட்சம் ஆதரவு விலை. இப்ப நெல்லுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 2500 ரூபாய். நான் 25,000 ரூபாய் நான் கொடுப்பேன் 100 கிலோ மஞ்சளுக்கு, நான் முதலமைச்சரா இருந்தேன்னா. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவருக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது, எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு. அதான் எனக்கு வருத்தமா இருக்குது. ஆனா நான் வசனம் பேசுவார், நான் தந்தை பெரியார் பேரை பண்ணுவார், அண்ணா பேர் பயன்படுத்துவார், கலைஞர் பேர், கலைஞர் பையன். கலைஞர் சமூக நீதிக்காக பாடுபட்டவரியா? உங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எவ்வளவு காலமா நம்ம கோரிக்கை இருக்கிறது. இவ்வளவு காலமா கோரிக்கை ஏன் நடத்தணும்? சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? ஒரு சாதியுடைய பிரச்சனையா? இது வன்னியர் சாதி பிரச்சனையா? இல்ல கவுண்டர் சாதி பிரச்சனையா?
இல்ல நாடார் சாதி பிரச்சனையா? இல்ல, இது தமிழ்நாட்டின் பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய பிரச்சனை, அனைத்து சமுதாயங்களுடைய பிரச்சனை. கணக்கெடுப்பு ஏன் நடத்த மாட்டீங்க? ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும்? ஏன் நடத்தணும்னா, கணக்கெடுப்பு நடத்தினா